தமிழகத்தின் விடிவெள்ளியே தமிழ் மொழியை காக்க அஞ்சா நெஞ்சோடு மொழிக்காக போராடும் சக்கரவர்த்தியே தமிழ் வாழ்க. நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ உங்கள் உண்மை தொண்டனின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ருக்குமா சரவணன், மாவட்ட வர்த்தக அணி தலைவர் மற்றும் மாவட்ட கராத்தே சங்க தலைவர், சிவகங்கை மாவட்டம். நெடுங்கால நம்பிக்கை சார்ந்தும் அதீத குளிர் என்ற நடைமுறை காரணத்துக்காகவும் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை சமதள பகுதியில் தங்கியிருக்கும் வழக்கத்தை உத்தராகண்ட் மாநிலத்தின் மனா கிராமத்து மக்கள் கடைபிடிக்கின்றனர். இதனால் மனாவைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மக்கள் பனிச்சரிவிலிருந்து தப்பித்துள்ளனர். மனாவிலிருந்து பத்ரிநாத்துக்கு செல்லும் சாலையில் நேற்று பனிச்சரிவு ஏற்பட்டது. இதில் எல்லைச்சாலை பாதுகாப்பு பணி வீரர்கள் 57 பேர் சிக்கிக் கொண்டனர். இவர்களில் 47 பேர் மீட்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். பனிச்சரிவு நடந்த நேரத்தில் மனா கிராம மக்கள் அனைவரும் 100 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள கோபேஸ்வரில் இருந்தனர். சார்தாம் யாத்திரை நிறைவடைந்த பிறகு மலையிலிருந்து சமதள பகுதிகளில் குடிபெயர்ந்து வாழ வேண்டும் என்பது இந்த மக்களின் நெடுங்கால நம்பிக்கை. மனாவில் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை தாங்கிக் கொள்ள முடியாத கடும் குளிர் நிலவும் என்ற நடைமுறை காரணமும் இதற்கு பின்னால் உள்ளது. மனாவைச் சேர்ந்த பெரும்பாலான குடும்பங்களுக்கு கோபேஸ்வர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு உள்ளது. அங்கு தங்கி கைவினைப் பொருள்களை உருவாக்குவர். ஏப்ரல் மே மாதங்களில் தொடங்கும் சார்தாம் யாத்திரையின் போது பத்ரிநாத் கோயிலுக்கு வந்து செல்லும் பக்தர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளிடம் கைவினைப் பொருட்கள், இந்த பகுதியில் பிரத்யேகமாக விளையும் உருளைக்கிழங்கு, கோதுமை ஆகியவற்றை விற்பது இந்த மக்களின் முக்கியமான வாழ்வாதாரமாகும். சீன எல்லைக்கு அருகில் அமைந்துள்ள மனா இந்தியாவின் முதல் கிராமம் என்று பிரதமர் நரேந்திர மோடியால் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. இந்திய இதிகாசமான மகாபாரத நிகழ்வுகளுடனும் தொடர்பு படுத்தப்படுகிறது. இங்குள்ள பீம்ஷிலா மகாபாரத மாவீரனான பீமனால் நடத்தப்பட்டதாக உள்ளூர் மக்கள் நம்புகின்றனர். இந்த இடத்தில் அமர்ந்தபடிதான் வியாசர் மகாபாரத கதையை கூற விநாயகர் அதை எழுதியதாகவும் நம்பப்படுகிறது. மேலும் பாண்டவர்கள் இங்கிருந்துதான் சொர்க்கத்தை சென்றடைந்ததாகவும் நம்பப்படுகிறது. தமிழகத்தின் விடிவெள்ளியே தமிழ் மொழியை காக்க அஞ்சா நெஞ்சோடு மொழிக்காக போராடும் சக்கரவர்த்தியே தமிழ் வாழ்க. நீங்கள் பல்லாண்டு காலம் வாழ உங்கள் உண்மை தொண்டனின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ருக்குமா சரவணன், மாவட்ட வர்த்தக அணி தலைவர் மற்றும் மாவட்ட கராத்தே சங்க தலைவர், சிவகங்கை மாவட்டம்.